நேர்மறை சிந்தனையின் சக்தி. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு நரைத்த முடி, சுருக்கங்கள் நிறைந்த முகம் இருந்தாலும் அவளுடைய கண்கள் பிரகாசமாகவும் கருணையுடனும் இருந்தன. வாழ்க்கை கடினமாக இருந்த போதும் அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவளை நேசித்தனர். அவள் ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அருகில் ஒரு சிறிய வீட்டில் தனியாக வாழ்ந்தாள். அவளுக்கு குழந்தைகள் இல்லை. அவளுடைய கணவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். ஆனால் அவள் ஒருபோதும் புகார் கூறியதில்லை. அவள் அந்த மரத்தடியில் அமர்ந்து மக்களிடம் பேசி எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பாள். கிராமத்தில் மக்கள் கடினமாக உழைத்தார்கள். சிலர் விவசாயிகள், சிலர் தச்சர்கள், மற்றவர்கள் சிறிய சந்தையில் வேலை செய்பவர்கள். சில நேரங்களில் மழை வராமல் பயிர்கள் காய்ந்துவிடும். சில நேரங்களில் மக்கள் நோய்வாய்ப்பட்டு வேலை செய்ய முடியாமல் போவார்கள். வாழ்க்கை எளிதானதல்ல. பல கிராம மக்கள் பெரும்பாலும் சோகமாகவும் கவலையாகவும் இருந்தனர். ஒரு நாள் மாலா என்ற இளம்பெண் அந்த மூதாட்டியிடம் வந்தாள். மாலா அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் கவலையால் நிறைந்திருந்தது. அவள், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் கணவர் வேலை தேடி நகரத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அவர் பணம் அனுப்பவில்லை. என் குழந்தைகள் பசியாக இருக்கிறார்கள். நான் பயப்படுகிறேன் என்றாள். அந்த வயதான மூதாட்டி மாலாவை மெதுவாக பார்த்து புன்னகைத்தாள். என் குழந்தாய், உட்காரு. என்ன நடக்கும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டாள். மாலா தன் கண்ணீரை துடைத்துவிட்டு, எனக்கு தெரியவில்லை. எனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்று தோன்றுகிறது. என் கணவரால் வேலை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? அவர் எங்களை மறந்து விட்டால் என்ன செய்வது என்றாள். அந்த வயதான மூதாட்டி மெதுவாக தலையை அசைத்தாள். மாலா, நம் கெட்ட எண்ணங்களை நினைக்கும் போது நாம் இன்னும் மோசமாக உணர்வோம். ஆனால் நல்ல நல்ல எண்ணங்களை நினைத்தால் நாம் நன்றாக உணர்வோம். சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். மாலா, ஆனால் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கும் போது நான் எப்படி நல்ல எண்ணங்களை நினைக்க முடியும் என்று கேட்டாள். அவள் மீண்டும் புன்னகைத்து, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாள். மாலா அவளை ஆர்வத்துடன் பார்த்தாள். அந்த வயதான மூதாட்டி கதை சொல்ல தொடங்கினாள். ஒருமுறை ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் எதுவும் இல்லை. அவனிடம் உணவு இல்லை, பணம் இல்லை, குடும்பம் இல்லை. அவன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். ஒரு வயதான பெண் அவனிடம் வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். அந்த மனிதன், என்னிடம் எதுவும் இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றான். அந்த வயதான பெண் சிரித்து, உன்னிடம் ஆறு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. உன்னை சுற்றி பார், எங்கும் அழகு மற்றும் வாழ்க்கை இருக்கிறது. உன்னிடம் இல்லாததை பற்றி நீ நினைத்தால் நீ எப்பொழுதும் சோகமாகவே இருப்பாய். ஆனால் உன்னிடம் இருப்பதை பற்றி நீ நினைத்தால் நீ அமைதியை காண்பாய். அந்த மனிதன் அதை கேட்டு மெதுவாக அழுகையை நிறுத்தினான். அவன் தன்னை சுற்றியுள்ள நல்ல விஷயங்களை பார்க்க தொடங்கினான். அன்றிலிருந்து அவனது வாழ்க்கை மாறத் தொடங்கியது என்று கூறினாள். அந்த வயதான மூதாட்டி ராதாவை பார்த்து, பார்த்தாயா என் அன்பே, அந்த மனிதனின் வாழ்க்கை மந்திரத்தால் மாறவில்லை. அவன் தன் சிந்தனையை மாற்றியதால் தான் அது மாறியது. நாம் நேர்மையாக சிந்திக்கும் போது நம் இதயம் லேசாக உணர்கிறது. மேலும் நம் பிரச்சனைகளை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என்றாள். ராதா அந்த கதையை பற்றி யோசித்து, என் சிந்தனை உண்மையில் என் வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டாள். அவள் மெதுவாக சிரித்து, ஆம், நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் இன்று ஒரு நல்ல நாள் என்று நீ உனக்கு நீயே சொல்லிக் கொண்டால், வேலை செய்யவும், உன் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளவும், நம்பிக்கையுடன் உன் கணவருக்காக காத்திருக்கவும் உனக்கு வலிமை கிடைக்கும். என்ன தவறு நடக்கும் என்று மட்டுமே நீ நினைத்தால் நீ சோகமாகவும் பலவீனமாகவும் உணர்வாய் என்றாள். மாலா மெதுவாக தலையசைத்தாள். தனக்கு புரிகிறது. நான் இப்போது முதல் நல்ல எண்ணங்களை நினைக்க முயற்சிப்பேன். அதுதான் முதல் படி குழந்தாய் என்று அந்த மூதாட்டி சொன்னாள். மாலா அந்த வயதான மூதாட்டியின் வீட்டை விட்டு லேசான இதயத்துடன் புறப்பட்டாள். தினமும் அவள் அவளுடைய வார்த்தைகளை நினைவில் வைத்திருந்தாள். அவள் எழுந்தவுடன் இன்று ஒரு நல்ல நாள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் கடினமாக உழைத்தாள். தன் குழந்தைகளை கவனித்துக் கொண்டாள். மேலும் தன் கணவர் திரும்புவதற்காக பிரார்த்தனை செய்தாள்.
சில வாரங்களுக்கு பிறகு மாலா தன் கணவரிடம் இருந்து ஒரு கடிதத்தை பெற்றாள். அவர் நகரத்தில் ஒரு வேலையை கண்டுபிடித்து வீட்டிற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார். மாலா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் செய்தியை பகிர்ந்து கொள்ள அந்த வயதான மூதாட்டியின் வீட்டிற்கு ஓடினாள். அந்த வயதான மூதாட்டி சிரித்து கொண்டே தலையசைத்தாள். பார்த்தாயா என் குழந்தாய், நாம் நேர்மையாக சிந்திக்கும் போது நாம் நல்ல விஷயங்களை நம் வாழ்க்கைக்கு அழைக்கிறோம். பிரச்சனைகள் எப்போதும் வரும், ஆனால் நாம் அவற்றை நம்பிக்கையான இதயத்துடன் எதிர்கொண்டால் நாம் அவற்றை சமாளிக்க முடியும் என்றாள். விரைவில் மற்ற கிராம மக்கள்கள் அந்த வயதான மூதாட்டியின் ஞானமான வார்த்தைகளை கேட்க தொடங்கினர். பல மக்கள் அவளிடம் வந்து தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டனர். அந்த வயதான மூதாட்டி அதே ஆலோசனையை வழங்கினாள். நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லது நடக்கும். அவருடைய வார்த்தைகள் அவரின் வாழ்க்கையை மாற்றியதால் கிராம மக்கள் அந்த மூதாட்டியை இன்னும் அதிகமாக நேசித்தனர். அந்த மூதாட்டி அவர்களுக்கு நேர்மறையான சிந்தனையின் சக்தியை கற்பித்தாள்.